பாரதி ராஜா மகன் மறைவுக்கு பின் வந்த மிகப்பெரிய ரகசியம் இதெல்லாம் இருக்கும் போதே தெரியாமல் போயிருச்சே. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா திடீரென மாரடைப்பால் காலமானார். இந்த செய்தி திரைத்துறையினரையும் தமிழ் ரசிகர்களின் இதயத்தையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. தந்தையின் பாதையில் நடக்க முயற்சி செய்த மனோஜ் தாஜ்மஹால் படத்தின் மூலம் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய பயணம் எளிதாக அமையவில்லை. பல படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. அதன் பின் வந்த படங்களும் தன்னை நம்பிக்கையுடன் நிலைநிறுத்துவதற்கு தேவையான வெற்றியை தரவில்லை. இருந்தாலும் திரையுலகத்தின் மீது கொண்ட காதலால் மனோஜ் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது நன்றாக இருந்தால் நடிப்போம் என்று முடிவு செய்திருந்தாராம். அதில்தான் அவருடைய மறைக்கப்பட்ட முக்கியமான பக்கம் ஒன்று இன்று வெளிச்சத்திற்கு வந்தது. மிக குறைவானவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு உண்மை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு டூப் போட்டவர் மனோஜ் தான். ஷங்கர் இயக்கிய எந்திரன் திரைப்படத்தில் ரஜினி 2 வேடங்களில் நடித்திருந்தார். சிட்டி, ரோபோ மற்றும் வசீகரன். இந்த இரட்டை வேடங்களுக்கு இடையிலான காட்சிகளில் ஒரே ஷாட்டில் இருவரும் தோன்ற வேண்டிய சமயங்களில் சிட்டி வேடத்தில் ரஜினி நடித்திருந்தார். வசீகரன் வேடத்தில் அவர் எதிரில் நடித்தவர் மனோஜ் தான். இதுவே அந்த படத்தின் மிக முக்கியமான காட்சிகளில் ஒன்றாக இருந்தது. இவ்வளவு நுணுக்கமான டெக்னிக்கல் ரீதியாக சவாலான காட்சிகளில் அவர் பணியாற்றி இருப்பது அவரது திறமை மற்றும் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. மனோஜ் நடித்த திரைப்படங்கள் தாஜ்மஹால் படத்திற்கு பிறகு சிவபாதம், வயலாறு மற்றும் சில குறும்படங்கள், டிவி நிகழ்ச்சிகள் என பல முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் அவை பெரிதாக வெளிச்சத்தில் வரவில்லை. அவர் திரைத்துறையின் ஒளிப்புள்ளிக்குள் ஒளிந்து வாழ்ந்த ஒரு உண்மையான கலைஞர். இன்று அவரது திடீர் மறைவு பலரிடையே உணர்ச்சி பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரையுலகத்தின் முன்னணி பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் என அனைவரும் சமூக வலைதளங்களில் தங்கள் இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். ரஜினிகாந்த், மனோஜ் ஒரு அமைதியான கலைஞர். பாரதி ராஜாவுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் என குறிப்பிட்டுள்ளார். கமலஹாசன், சசிகுமார், செல்வராகவன், அமீர் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று பாரதி ராஜாவை சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளனர். அவர் மீது இருந்த அன்பும் மரியாதையும் இன்று அவரின் மறைவுக்கு பின்னால் வெளிப்படுகிறது. அமைதியாகவே வந்தார். திரைமுனையில் மெல்ல நடக்க முயற்சித்தார். பின்னணியில் சிறப்பாக நடித்தார். ஆனால் அந்த வேலைகள் பேசாமல் செய்த சேவைகளாக மாறின. இன்று அவர் பங்களித்த ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு முயற்சியும் நம்மை உருக்குகிறது. மனோஜ் பாரதி ராஜா ஒரு மௌன கலைஞர். அவரது பயணம் இப்போது முடிந்திருக்கலாம், ஆனால் அவர் செய்த பங்களிப்பு என்றும் நிலைத்திருக்கும்.